ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ப்ரொஜெக்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஃபோனோட இன்டர்நெட் ஸ்பீடு வேறு லெவலில், அதாவது பயங்கர ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு டிவைஸ் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குது, ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்க்க போகிறீங்களா அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் டேட்டா அது கூடவே வந்து ஹாட்ஸ்பாட் த்ரெட்டனிங், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட லேப்டாப்புக்கு போயிடலாம். லேப்டாப் அல்லது பிசி கூட வச்சுக்கலாம். பிசி ரெண்டில் எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். லேப்டாப்பில் வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இது நம்ம டெக் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டுங்கிறத சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தோட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்பீடு டெஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. டெஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்து டெஸ்ட் ரிசல்ட் வரும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து 1.69 MB/s அந்த ஸ்பீடுக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து இப்போ வந்து நமக்கு அப்லோட் ஸ்பீடு வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. அப்லோட் ஸ்பீடு வந்து 0.45 MB/s இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது நமக்கு வந்து ரொம்ப பத்தாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனுக்காக தான் நம்ம டிவைஸ் செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் தேவை. இது வந்து எந்த மாதிரியான டிஷ்ஷாக வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம குடன்னு சொல்லக்கூடிய அந்த டிஷ்ஷு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ் வேணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அடுத்தபடியாக நம்ம டிஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த ரிசீவரை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த 2 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ரிசீவரை கழட்டி எடுக்க போகிறோம். இதே மாதிரி கழட்டி எடுத்துக்கோங்க. நம்மளோட ரிசீவரை வந்து கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அது வந்து அதை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி நைஃப் வச்சு அதை ஸ்மூத்தாக மெதுவாக கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. 2 பக்கமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த ரிசீவர் இப்போ வந்து தேவையில்லை. இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த இது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ ஓகே, இது வந்து நம்ம மூடியாச்சு. அடுத்ததாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் வந்து தேவை. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய வந்து ஒரு ஹோல்டர் வேணும். இது வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஹோல்டர் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய அந்த பிளாக் கலர் அந்த மூடியில் வந்துட்டு நம்மளுடைய இந்த ஹோல்டர் வந்து வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எந்த பக்கம் வச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அது மேலே வந்து இன்சுலேஷன் டேப் வந்து நான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப க்ரிப்பாக தெரிஞ்சுது, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஸோ இது மாதிரி வந்து அந்த ஹோல்டர்லேருந்து ஃபோன் கீழே விழுகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஹோல்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டோம், கீழே விழுகாத அளவுக்கு. ஸோ இந்த டேப்பை கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ணி விட்டாச்சு. இந்த நம்மளுடைய இந்த ஹோல்டர் ஃபிட் பண்ணி இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து திருப்பி நம்மளுடைய அந்த டிஷ்ஷில் வந்து செட் பண்ணிட வேண்டியதுதான்.
ஸோ இதை இருந்த மாதிரி அப்படியே வச்சு நல்லா 2 பக்கமே வந்து டைட்டாக ஸ்க்ரூ போட்டு திருப்பி டைட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து கலண்டு விழுகாது. இது நல்லா டைட் பண்ணிடுங்க. லூஸாக வச்சிங்கன்னா கலண்டு விழுந்துடும். டைட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இப்போ வந்து நல்லா நம்மளோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கலண்டு விழுகாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்மளுடைய செட்டப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபோன் ஹோல்டரில் ஃபோனை வந்து கீழே விழுகாத அளவுக்கு நல்ல க்ரிப்பாக கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய பிசியில் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அதே பேஜில் தான் இருக்கும். மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளேருந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அதே ஸ்பீடு தான் கிடைக்கிது. ஸோ சேம் ஸ்பீடு தான். ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து அடுத்தபடியாக மொட்டை மாடிக்கு போகலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கேன். 6, 7, 8 வரைக்கும் போயிட்டு திருப்பி 7ல் வந்து நிற்கிது. திருப்பி 8 வந்துட்டு 7 வந்துருக்கேன். ஸோ ரிசல்ட் வரட்டும். ஓகே, 7.97 MB/s டவுன்லோட் ஸ்பீடு வந்து வந்திருக்கு. அப்லோடுக்கு வந்து இவ்வளோ வர்ற மாதிரி தெரியல. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குது, இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பொண்ணான கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.